உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு ஒரு முறை கூட உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு பாவ பீடியினில் சிக்கினான் உழந்தேன் தேவாத்தம் அன்பினால் மன்னித்தீர் பாவ பீடியினில் சிக்கினான் உழந்தேன் தேவாத்தம் அன்பினால் மன்னித்தீர் உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா உம்மை போல் யாருண்டு பாடுங்க உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு உலக மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன் நிம்மதி இழந்தேன் தூய்மையை மறந்தே மனம் போல் நடந்தே ஏமாற்றம் அடைந்தே என்னை யார் தேடினி ஐயா இயேசுநாதா உம்மை மறந்தவோ துரோகினா என்னை யார் தேடினி ஐயா இயேசுநாதா அடிமை உமக்கே இயேசுநாதா உம்மை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா உம்மை போல் யாருண்டு இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்போ நூறுக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா ஒரு முறை கூட நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்போ நூறுக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்போ வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ள நிரக்கோ வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கோ உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா உம்மை போல் யாருண்டு ஒரு முறை கூட எந்தன் இயேசுநாதா உம்மை போல் யாருண்டு வீட்டிலும் ஊரிலும் செல்லும் மீடமெங்கும் சோதனை வந்திடு கத்தானீர் காத்திடோ மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை அருகே அழைத்து ஏவிடோ முழங்காலில் நின்று வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தோ உமக்கும் எனக்கும் இடையில் எதுவோ என்றுமே வராமல் காத்திடோ எந்தன் இயேசுநாதா உம்மை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ எந்த தீங்கு. கரங்களை தட்டி எந்த கோட்டை இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கு. ஒரு முறை கூட இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எந்த தீங்கு. நேசரின் ரத்தம் என் மேலே, இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள. ஓ நேசரின் ரத்தம் நெருங்காது சாத்தா, பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். நல்ல கரங்களை தட்டி விடுதலை 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 விடுதலை. ஓ நல்ல கரங்களை தட்டி எந்த தீங்கும். மலைகள் குன்றுகள் விலகினாலோ மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினால் கையை தட்டி போய திறந்து சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் எடுத்துக்கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர், என்னை அநாதி சிநேகத்தால் எடுத்துக்கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளோ விலகிடா. இயேசு நல்லவர், ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு ஒரு நாளோ விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், அண்ணாதை மீதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டே, எதற்கோ பயமில்லை. எதிர்காலம் எஸ் லோர்ட், பயமில்லை. அதிகாரம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டான அதிகாரம். ஓ ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீது சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும், சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள. இயேசு நல்லவர், ஒரு நாள் விலகிடா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை, ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஒவ்வொரு நேரமும் எப்பொழுதும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, வல்லமே உமக்கு ஆராதனை.
மணலாக்கிடும். பாடுங்க. வல்லமை வல்லமை ஆவியே, நிரம்பி 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 பாத்திரங்கள் நிரம்பட்டும். ஆவியே என்னை வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. வல்லமை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. ஊற்றப்படட்டப்பா, வானம் திறக்கப்படட்டும். உன்னதத்திலிருந்து தேவ பல, உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனால் எங்களை நிரப்போ. எங்கள் மேலே ஊற்றிடுமே. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. வாஞ்சியோடு தாகத்தோடு கேளுங்க. வல்லமை தாங்கப்பா தாங்கப்பா தாங்கப்பா. கலக்கிட அபிஷேகம் எழுப்பிட. எங்கள் மேலே ஊற்றிடுமே. வல்லமையோடு ஊற்றிடுமே. எங்கள் மேலே ஊற்றிடுமே. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. ஆதி திருச்சபையில ஊற்றப்பட்ட வல்லமை அபிஷேகம் ஊற்றுமே. எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே. அபிஷேகம் ஊற்றுமே. எழுப்பிட. கரங்களை தட்டி, நல்ல நல்ல கரங்களை தட்டி, வாய்களை திறந்து, ஆதி நாட்களிலே ஊற்றப்பட்ட அதே பரிசுத்த ஆவியானவர், அந்த மேல் வீட்டிலே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். நிறுத்தாதீங்க, நல்ல வாஞ்சியோடு கேளுங்க. உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே காத்திருந்தார்கள். அவர்கள் காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். அக்கினி மயமான நாவுகளினால் நிரப்பப்பட்டார்கள். நல்ல கரங்களை தட்டி, வாய்களை திறந்து, இயேசுவே என்னை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தரின் ஆவியானவரே எங்களை நிரப்பும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆதி திருச்சபையின் ரகசியமே பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஆர்டினரி பீப்புள் எக்ஸ்ட்ராடினரியா மாறினதுக்கு ஒரே ஒரு காரணம், they were filled with the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் நாட்கள்ல நம்ம பைபிள்ல படிக்கிறது, இந்த நாட்கள்ல நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு தாகம் நமக்குள்ள வரணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஏசப்பா, சாதாரண மனிதர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், ஆடு மேய்க்கிறவர்களை கர்த்தர் ஆண்டவரே அசாதாரணமான மனிதர்களாக மாற்றி நீரேப்பா. அது சுய சக்தியினாலும் அல்ல, சுய பக்தியினாலும் அல்ல, உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார்களே அப்பா. அந்த ஆவியினால் எங்களை நிரப்பும். வாய்களை திறந்து கேட்போமா? எல்லா வாய்களை திறந்து, உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனால் எங்களை நிரப்பும். லூக்கா 24:49 சொல்லப்பட்டபடி உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலன், பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அளவில்லாமல் கொடுப்பீராக. கேளுங்கப்பா, கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. இந்த நாட்கள்ல சுய பலத்தை நம்பி ஓடி ஓடி ஏமாந்து போனது போதும். ஹல்லேலூயா. என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ உந்தன் ஆவியா. உண்மையா கேட்கணும், பாட்டுக்காக ராகத்துக்காக அல்ல. Lord, I want to be filled with the Holy Spirit. இந்த நாள்ல வாலிப பிள்ளைகள், நீங்க
பரிசுத்தமா வாழுவதற்கு இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்ட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பாடுகிறவர்களாய் மாத்திரமல்ல, எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ உந்தன் ஆவியால் என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ உந்தன் ஆவியால் தேற்றரவாள பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, தேற்றரவாள பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியா. இந்த நாள்ல கூட அவர் பரிசுத்த ஆவியை அருள்வதற்கு அவர் பொழிந்து அருள அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஒரு ட்ரம் ஃபுல்லா தண்ணி இருந்தாலும் தாகம் இல்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லை. தாகம் இருந்தால் எவ்வளவுதான் நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி இருந்தாலும் கப்பு கப்புன்னு குடிச்சிருவோம். தாகம் இல்லைன்னா ஒரு ட்ரம் தண்ணி இருந்தாலும் பிரயோஜனப்படாது. ஆண்டவர் அளவில்லாத பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராக இயேசுக்குள்ளாக இருந்த அளவில்லாத பரிசுத்த ஆவியானவரை நம்மேலே சம்பூர்ணமாய் பொழிய பண்ண அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் நமக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தாகம். எல்லாம் சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த தாகம் எனக்குள்ள வரணும் அப்பா, அந்த தாகம் எனக்குள்ள வரணும் ஆண்டவரே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த தண்ணீர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஒரு தாகம் வரணும், எங்களுக்குள்ள அந்த தாகம் வரணும். இந்த கடைசி காலத்தில் உள்ள சபைகளுக்குள்ள அந்த தாகம் வரணும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ உந்தன் ஆவியால். கேளுங்கம்மா, வாய்களை திறந்து. என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ உந்தன் ஆவியால். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற சத்தம் போதாது, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்ற வார்த்தை நிமித்தமா எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீர் பெரியவர் ராஜா, நீர் மகத்துவம் உள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே நீர் சிறந்த தேவனாய் இருக்கிறீரப்பா, மகிமைக்கு போற்றத்தக்கவராய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே நீர் உலாவுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல நீர் வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரோடு கர்த்தாவே நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து உம்மை துதிக்கும்படியாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய் எங்களுக்கு ஜீவன்ல ஆண்டவரே ஒரு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ஆண்டவரே இந்த இடத்துல பாடவும் துதிக்க உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி உமக்கு நன்றி அப்பா. நீர் கொடுத்த சுகத்திற்காக, நீர் கொடுத்த பலத்திற்காக, நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லா போராட்டங்களையும்
கஷ்டங்களையும் கடந்து வர கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த வாரத்தை உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசு ராஜா, இந்த வாரத்தையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுத்து செல்ல வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஏற்று வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த குறையும் இல்லாதபடிக்கப்பா நிறைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் காணத்தக்க தேவன் கிருபை செய்வீராகப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரை உம்மை கனப்படுத்தி உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணும் போது நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து தருகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. இந்த வாரத்துல ஆண்டவரை எல்லாவற்றிலும் உம்மை முதன்மை வைத்து ஆண்டவரே காரியங்களை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடிவான் என்ற வார்த்தை நிமித்தமாய் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்களை எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களையும் அதிசயங்களும் காண காத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே இந்த ஸ்தலத்துல வந்து யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்தை உம்முடைய பொற்பாதத்துல வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மனுஷனிடத்துல போய் சொல்ல வேண்டாம் அப்பா, உம்மிடத்துல சொல்லும் போது அப்பா ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே நம்பிக்கையோட வந்த பிள்ளைகள் ஆண்டவரே சீக்கிரத்தில் அநேக சாட்சிகள் சொல்லும்படியாய் கர்த்தாவே கிருபையாய் நீர் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகள், ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே வேலைக்கு போகிறவர்கள் மேல உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே சுகவீனத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீ சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு மேல தெளிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய இரத்தத்திற்கு வல்லமை உண்டப்பா. உம்முடைய இரத்தம் ஒவ்வொரு வீடுகளிலும் நிலைவாசலிலும் தெளிக்கப்படட்டும் அப்பா. சத்துரு உட்பிரவேசியாதபடி அப்பா ஆண்டவரே நீர் அப்பா எங்களோட நீர் கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எங்களுடைய கரங்களை நீர் பிடித்துக் கொள்வீராகப்பா. நீரே ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வன்கண், எரிச்சலின் ஆவி, பொறாமையின் கண்கள், தீயோர் கண்கள் எங்கள் மேலும் எங்கள் குடும்பத்தின் மேலும் படாதபடிக்கு, எங்கள் சபையின் மேலும் படாதபடிக்கப்பா இயேசுவின் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த வாரத்துல நடக்கிற அனைத்து ஊழியங்களும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அடுத்த வாரத்துல நடக்க போற VBC உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பாய் நடத்தி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோமா? உட்காருவோம். ஒரு 5 நிமிடம். நம்ம இந்த வாரத்துல என்ன ஸ்பெஷல், இந்த ஏப்ரல்ல இந்த வீக்ல என்ன ஸ்பெஷல்? சங்கீதம் 93 பேஜ் நம்பர் 729. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைத்திரண்டு எழும்பின. சேர்ந்து படிப்போம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தில் அலங்காரமாய் இருக்கிறது. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசுவின் நல்ல நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்கள் நடுவில் இந்த நாளில் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இருந்து 22 வசனம் முடிய. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின்
2 வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் உறைந்த மழைக்காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவனை கொன்று போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்க பாஸ்டர் பத்தி தான் செய்தி கொடுக்க போறேன். அல்லேலூயா. நல்ல கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கமா இருக்கோ? டெய்லி காலையில் எழும்புனா தூக்கம் பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு எழும்புனா அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஒரு காரியத்தை 20 நாள் 21 நாள் நம்ம ஒழுங்காக செஞ்சிட்டோம்னா அது அப்படியே கரெக்டாக பழக்கமாயிரும். ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, பராக்கிரமசாலியாகி யோய்தாவின் குமாரன். யோய்தா என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுடைய குமாரன் கப்சேல் என்பது அவங்களுடைய சொந்த ஊர். அதுல இந்த யோய்தாவுக்கு இருக்கிற ஒரு குமாரனுடைய பேரை வேதம் சொல்லுகிறது பெனாயா. என்னது? சத்தமா சொல்லுங்க. என்னது? பெனாயா. அல்லேலூயா. பெனாயா என்றால் தேவன் கட்டுகிறவர் அல்லது யெகோவா கட்டினார் என்று அர்த்தம். பெனாயா என்றால் தேவன் கட்டுகிறவர். உங்க பாஸ்டர் வச்சு உங்களை கட்டுறார் ஆண்டவர். ஆமென். கட்டுறாரா இல்லையா? நான் கூட கொஞ்சம் மருந்தெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறேன். அவங்க சொன்னதை விட சிஸ்டர் சொன்னதான் எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆமாம், மருந்துக்காக நான் கீழ்ப்படிஞ்சேன்னு சொன்னாங்க பாருங்க, அதில் தான் டச் ஆயிடுச்சு எனக்கு. அல்லேலூயா. அப்போ நம்மளும் அந்த மருந்துக்காக கொஞ்சம் அவங்கள கேட்டு வாங்கிட்டு போவோம் அப்படின்னு. அல்லேலூயா. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. வேகமாக நான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இந்த பெனாயாவை குறித்து வேதம் சொல்லுகிறது நமக்கு. ஆபிரகாம் அப்படின்னா தெரிஞ்சிடும், ஈசாக்கு அப்படின்னா தெரிஞ்சிடும், யாக்கோபுனா தெரிஞ்சிடும். வேத புஸ்தகத்திலே தெரிந்த பெயர்கள் உண்டு, தெரியாமல் மறைந்திருக்கிற நிறைய கதாபாத்திரங்களிலே இந்த பெனாயா ஒருவர். அல்லேலூயா. பெனாயாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரன். பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமார். அவங்க அப்பா ஒரு பராக்கிரமசாலி. யோய்தாவுடைய குமாரனாய் இருக்கிற இந்த பெனாயா ஒரு பராக்கிரமசாலி. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே அல்லேலூயா. ஆமா, கவனிங்க, ஆண்டவர் உங்க கூட பேசுவாராக. ஆமென். புலிக்கு பிறந்தது என்ன ஆகா தெரியுமா உங்களுக்கு? புலிக்கு ஒன்று குட்டி பிறக்குது அப்படின்னா பூனைக்குட்டியா பிறக்கும். மீன் குஞ்சு இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை தெரியுமா? நீச்சல். யாருக்கெல்லாம் நீச்சல் தெரியும்? ஸ்விம்மிங் பூல் அடிக்கிற நீச்சலை பற்றி நான் பேசலை, அதெல்லாம் வேஸ்ட்டு. அல்லேலூயா. ஆற்றுல குளத்துல ஏரியில் நீச்சல் கற்றுருக்கணும். ஆமென். அப்படி நீச்சல் அடிக்கிறவங்க கூட ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடிக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கீங்களா? அப்போ மீன் குஞ்சுக்கும் நீச்சல் கற்று தர வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க அப்பா கப்சேல் ஊரான் ஆகிய இவங்க அப்பா யோய்தா ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அவருடைய கர்ப்ப பிறப்பாய் வந்த இந்த பெனாயா அதைவிட பெரிய பராக்கிரமசாலி. அப்பாவை பைபிள் எப்படி காட்டுதுன்னா, கப்சேல் ஊர்ல இருந்த ஒரு பராக்கிரமசாலி அப்படின்னு காட்டுது. ஆனா இந்த பெனாயாவை குறித்து வேதம் சொல்லுகிறது ஒரு 3 வசனங்களிலே அவனுடைய வாழ்க்கையின் சரிதையை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பராக்கிரமசாலி ஆகிய பெனாயா எப்படிப்பட்டவனா இருந்தானாம்? செய்கைகளில் எல்லாம் வல்லவனாய் இருந்தானாம்.
செய்கைகளில் எல்லாம், எப்படி எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எப்படி செய்கைகளில் எல்லாம் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல், எத்தனை சிங்கம்? 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல், மோவாப் தேசத்துல 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல், உறைந்த மழைக்காலம், என்ன காலம்? உறைந்த மழைக்காலத்தில் கெபிக்குள் இறங்கி போய், எதுக்குள்ள இறங்கி போய்? கெபிக்குள் இறங்கி போய் ஒரு சிங்கத்தையும் அவன் கொன்று போட்டான். ஆக மொத்தம் எத்தனை சிங்கம்? 3 சிங்கம். ஒரு மனுஷனுக்குள்ள 3 சிங்கம் இருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள 2 சிங்கம் வெளியே சுத்தம், ஒரு சிங்கம் உள்ள இருக்கும். சாம்பார்ல உப்பு இல்லைன்னா தான் அந்த சிங்கம் வெளியே வரும். அல்லேலூயா. சில நேரத்தில் எப்போதான் சிங்கம் வெளியே வரும்? கிறிஸ்மஸுக்கு நல்ல சாரி எடுத்து கொடுக்கலன்னா என்ன பண்ணோம்? சிங்கம் வெளியே வரும். அது பெண் சிங்கம். புரியலன்னு நினைக்கிறேன். புரியலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. வசனத்தை கவனிச்சா தான் புரியும். இல்லைன்னா நீங்கள் வசனத்தை பார்க்காம அப்படியே இந்த தூக்க கலகத்திலே இருந்தால் வசனம் கண்டிப்பாக புரியாது. ஓகே, கவனிங்க. 3 சிங்கங்களை கொன்று போட்டான். 3 சிங்கங்களை அவன் கொன்று போட்டான். ஒரு பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில், எகிப்தியன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியன், அவன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். இது யாரோ பண்ண ஸ்டைல் மாதிரி இருக்குல்ல, யாரோ ஃபாலோ பண்ண மாதிரி தெரியுதா உங்களுக்கு? யாரோ ஒருத்தரை இவன் ஃபாலோ பண்றான். யாரோ ஒருத்தரை இவன் வாழ்க்கையின் சரித்திர நாயகனாக வச்சிருக்கிறான். அதே மாதிரி பண்றான் பாருங்க. அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் ஈட்டி இருக்குது, இவன் கையில ஒண்ணும் இல்லை. இவன் ஒரு தடியை பிடிச்சிட்டு போறான். போயிட்டு அவனிடத்தில் போய் அவன் ஈட்டியை பறித்து அவன் ஈட்டினாலே அவனை கொன்று போட்டான். இவைகளை எல்லாம் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் வசனம் என்ன சொல்றது? 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாயிருந்தான். தாவீது தன்னுடைய ஆட்சி காலத்தில், வேத புஸ்தகத்திலே தாவீதுடைய ஆட்சி காலம்தான் பொற்காலமாக இருந்தது. தாவீது ஆட்சி செய்த காலம் மட்டும்தான் பொற்காலம். வேற எந்த ராஜாக்களின் ஆட்சி காலமும் பொற்காலம் இல்லை. தாவீதின் ஆட்சி காலம் தான் மிகுந்த ஆசீர்வாதமான பொற்காலம். அப்படி தாவீது ஆட்சி பண்ணின பொற்காலத்தில் தாவீது தனக்குரிய ஒரு படையை வைத்திருந்தார். அதுல ஒரு 37 பேரை வச்சிருந்தார். 37 பேர். இந்த 37 பேரிலே 3ஆம் நபராய் இவன் வந்தாலும் இந்த 37 பேரில் இருக்கிற 3ஆம் நபருக்குள்ளே முதல் நபராய் பேசப்பட்டவன். 37 பேரை குறிச்சு பின்னால பேசுறாங்களோ பேசலையோ, ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும். தாவீது மரிக்கும் போது தன் மகனாகிய சாலமோனை அழைத்து 37 பேரையும் கூட வச்சுக்கன்னு சொல்லுங்க, பெனாயாவை மட்டும் கூட வச்சுக்கன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்பனா அவன் எவ்வளவு பேர் பெற்றவனாய் இருக்க முடியும்? தாவீது வாயினாலே ஒருவன் பேர் வாங்குகிறான் என்றால், தாவீதால் கை நீட்டப்பட்டு அடையாளம் காண்பிக்கப்படுகிறான் என்றால், அப்போ வேதம் சொல்லுகிறது பெனாயா செய்கைகளில் எல்லாம் வல்லவனாயிருந்தான். தேவ பிள்ளைகள் எதில் வல்லவர்களாய் இருக்க வேண்டும்? ஒரு 2 காரியத்தை இந்த காலை தியானத்திற்கென்று நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். வேகமாய், நேரம் இல்லாததுனால வேத புஸ்தகத்தை நீங்க திறந்து கொள்ளுங்க. வேத புஸ்தகத்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திறந்து கொள்ளுங்க. இதிலே தேவ பிள்ளைகள் வல்லவர்களாய் இருக்க வேண்டும் என்று வசனம் விரும்புகிறது. வல்லவர்கள் என்றால் என்ன? அதை சொல்லிடுறேன் நான். வல்லவர்கள் என்றால் என்ன அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, மோசேயை குறித்து இப்படி சொல்லும் பொழுது, எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கைகளிலும் மோசே வல்லவனானான். எபிரேயரில் இப்படி வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது இப்படி எழுதுறாரு. 6ஆம் அதிகாரத்தில் திராணி உள்ளவர்கள், கைப்படிந்தவர்கள், தேறினவர்கள், இவங்க தான் வல்லவர்கள். அப்ப ரோமர்ல என்ன பவுல் எழுதுறாரு? தேவ பிள்ளைங்க எதுல வல்லவர்களாய் மாற வேண்டும்?
4ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். 4ஆம் அதிகாரத்தின் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைங்க எதுல வல்லவர்களா இருக்க வேண்டும்? விசுவாசத்தில் வல்லவர்களா இருக்க வேண்டும். நான் தேடுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார், தேடுகிற எனக்கு அவர் பலன் அளிப்பார். அதான் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாதவைகளின், பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, காணப்படாதவைகளின் நிச்சயம். அல்லேலூயா. காணவே இல்லை, காணப்படாதவைகளின் நிச்சயம். 1996, 97, 96, 97, 98 வரைக்கும், இப்போ இன்னைக்கு நான் மைக்கை பிடிச்சிட்டு இருக்கேன். 96, 97, 98 இந்த 3 வருஷம் டெய்லி காலையில் எங்கள் ஊரில் ஒரு மலை இருக்கு, பெரிய மலை. அந்த மலையில் ஏறிடுவேன். காலையில் ஏறிட்டு, காலையில் ஏறினா 4 மணிக்கெல்லாம் மலைக்கு போயிடுவோம். நாங்கள் ஒரு டீமாக இருக்கோம். இப்போ என் கூட அன்னைக்கு இருந்தவர்களாம் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிறாங்க, சிலர் பிஸ்னஸில் இருக்காங்க, அப்படியே இருக்காங்க நிறைய பேர். காலையில் போயிடுவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம். 4 மணி 4:15 மேலே போயிட்டோம்னா 6:30 வரைக்கும் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். 6:30 மணி அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சு ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் சிலர் போயிடுவாங்க, நான் மட்டும் இருப்பேன். நிறைய கள்ளி மரங்கள் இருக்கும் மலையில். அந்த கள்ளி மரத்தில் பூ பூக்கும், சரிங்களா? உங்களுக்கு கள்ளிலாம் பார்த்துருக்கீங்களா? கள்ளி மரம், அதில் பூ பூக்கும் மேலே. அந்த பூ எப்படி இருக்கும் அப்படின்னா கார்ட்லெஸ் மைக் மாதிரியே இருக்கும். அந்த பூ எப்படி இருக்கும்? கார்ட்லெஸ் மைக் மாதிரியே இருக்கும். அந்த பூவை உடைச்சி அப்படியே கையில் அப்படி வச்சுக்கிட்டு, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு, நான் மலையில் அப்படியும் இப்படியும் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பேன். பைபிள் காலேஜ் போனீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் தருவாங்க, ஹோமிலிட்டிக்ஸ், பிரசங்க கலை. என்னது? பிரசங்க கலை. பைபிள் காலேஜில் அதை கற்றுக் கொடுப்பாங்க. ஹோமிலிட்டிக்ஸ் எடுப்பாங்க பைபிள் காலேஜ் போனீங்கன்னா. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பைபிள் காலேஜில் ஹோமிலிட்டிக்ஸ்க்கு ஒரு காரியம் சொல்லுவாங்க. கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு கண்ணாடியை பார்த்து பார்த்து பேசுங்க, அப்படியே பார்த்து அப்படியே பேசி அப்படி பழகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஹோமிலிட்டிக்ஸ்க்கு. நான் எந்த கண்ணாடியும் பார்த்து பேசுனதே இல்லை. அந்த பூவை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன். இப்படி ஓடுவேன், அப்படி ஒரு 10 பாயிண்ட் பேசுவேன், 12 பாயிண்ட் பேசுவேன். பயங்கரமாக காலை மாலை அங்கதான். அது நான் பார்த்ததே இல்லை. இப்போ நல்லா கவனிங்க, லிசன். இப்போ 28 ஆண்டுகளாய் நிஜத்தில் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அல்லேலூயா. விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? காணப்படாதவைகளின் நிச்சயம். வசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற வேண்டும். இந்த ரோமர் 4:21 மறுபடியும் வாசிங்க. வசனம் இப்படி சொல்லுகிறது, ரோமர், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவன் வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார்? 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே அழைப்பும் வாக்குத்தத்தமும், ஒரு 8 வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் ஆபிரகாம் முன்னால வைக்கிறார். நீ வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன், உன் பேரை பெருமைப்படுத்த போறேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பாய். நிறைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் வச்சு ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாம் நிற்பதற்கு 1க்கு 1, ஒரு அடி கூட இடம் இல்லாத ஒரு மனிதனாகத்தான் வந்து ஆபிரகாம் நின்றார். ஆனா தேவன் சொன்னார், ஆமென், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். அதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வைத்த ஆசீர்வாதம். 12ஆம் அதிகாரத்தில் அழைப்பு. அங்கிருந்து புறப்பட்டு அவங்க வந்து ஆரானில் தங்குறாங்க. இதெல்லாம் அப்படியே நடந்து வரும். 15ஆம் அதிகாரத்துக்கு வந்த உடனே ஆபிரகாமுக்கே கொஞ்சம் விசுவாச தடுமாற்றம் வரும். எடுத்து பாருங்க, 15ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். 15ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க வேகமா.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே. என்ன சொல்றார் ஆண்டவர்? ஆபிரகாம் பார்த்து சொல்றார், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அதெல்லாம் ஓகே தான், கேடகம் பலன் எல்லாம் ஓகே தான். ஆனா நானோ பிள்ளை இல்லாதவனாய் இருக்கிறேனே. ஆபிரகாம் கேட்கிறான், அடியேனுக்கு என்ன தருவீர்? இந்த எகிப்து தேசத்தை சார்ந்த என்னுடைய வீட்டு வேலைக்காரன் என்னுடைய விசாரணை கர்த்தனா இருக்கிறானே, நானோ பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். கேடகம் பலன் அதெல்லாம் ஓகே தான் ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? எனக்கு என்ன தருவீர்? அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை வீட்டுக்குள்ள இருந்து வெளியே அழைச்சு வர்றாரு. இப்ப வீட்டுக்குள்ளதான் கான்வர்சேஷன் நடக்குது ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும். பைபிளை கருத்தா பாடிக்கணும். வீட்டுக்குள்ளதான் உரையாடல். வெளியே அழைச்சிட்டு வர்றாரு. வெளியே அழைத்து வந்து 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அவனை வெளியே அழைத்து வந்து நீ வானத்தை அண்ணார்ந்து பார். அப்புறம் என்ன சொல்றாரு? நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணம் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு அவர் நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் நிர்கதியா நிக்கிறேன். எகிப்து தேசத்தான் ஆகிய இந்த மனுஷன் தானே என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறான், எனக்கோ பிள்ளை இல்லை. ஆபிரகாம் கேட்கிறான், கர்த்தர் அவனை வெளியே அழைத்து வந்து வானத்து நட்சத்திரங்களை காட்டுறார். வானத்து நட்சத்திரங்களை காட்டுறார். டபிள்யூ டோசர்னு ஒரு விஞ்ஞானி சொல்றாரு, வானத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு நட்சத்திரம் இருக்குது, ஒரு எண்ணிக்கையை சொல்றார். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நட்சத்திரங்களை எண்ண கூடாது, முடியாது. என்ன கூடுமானால் எண்ணு. அப்போ ஆபிரகாம் அதை பார்க்கிறார். அதுல இன்னும் திருப்தி அடையல. கடற்கரை கூட்டு வரார். கடற்கரை மணல் தூளை எடுத்து கையில கொடுக்கிறாரு. இதை என்ன கூடுமானால் எண்ணு. இந்த தூளை போல உன் சந்ததி இருக்கும். இன்றைக்கு தேசம் முழுக்க பரம்பி இருக்கிற ஒரே சந்ததி ஆபிரகாமின் சந்ததி. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆபிரகாம் நட்சத்திரங்களை நட்சத்திரமாய் பார்த்திருக்க மாட்டார். ஆபிரகாம் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு தொட்டிலாய் பார்த்திருப்பார். அல்லேலூயா. ஃபெய்த் இருக்குல்ல, ஃபெய்த்ல வந்து நிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபெய்த்ல நிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா, நின்னுட்டா அது மாதிரி ஜாலியான வேற வாழ்க்கை எங்கேயுமே கிடையாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் ஆபிரகாம் வாழ்க்கையில நடந்தது. அவன் நட்சத்திரத்திலே அவன் தொட்டிலா பார்த்திருப்பான். இன்னைக்கு தேசம் முழுக்க எடுத்து பாருங்க, யூதர்கள் ஆபிரகாமின் சந்ததி, இஸ்லாமியர்கள் ஆபிரகாமின் சந்ததி, அதுல இன்னொரு வகையா இருக்கிற முகமதியர்கள் ஆபிரகாமின் சந்ததி, பாலஸ்தீனியர்கள் ஆபிரகாமின் சந்ததி, ரூட் என்று சொல்லப்படுகிற இன்னொரு இனம் அது ஆபிரகாமின் சந்ததி. இப்படி எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டே போனா ஒரு 14 இனங்களை அடுக்கி வைக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஆதி தகப்பன் யார் அப்படின்னா ஆபிரகாம். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, காணியாட்சிக்கு புறம்பா இருந்து உள்ளே வந்த நாமும் நமக்கு விசுவாசிகளா என்ற ஒரு நாமத்தை கொடுத்து விசுவாசிகளின் தகப்பனாக தேவன் ஆபிரகாமை நிறுத்தி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்துல வல்லவனானா ஆபிரகாமை குறித்து வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்துல வல்லவனானான். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னால் தருவார், விசுவாசிங்க. நடத்துவேன் என்று சொன்னால் நடத்துவார், விசுவாசிங்க. நேற்றுக்கு முந்தின நாள் நான் அரக்கோணம் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது ஒரு முதிர்ந்த ஊழியக்காரர், கிட்டத்தட்ட 40 ஆண்டு ஊழியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறவர், அவங்க பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து என்கிட்ட பேசிட்டு இருந்தார். எப்படி நடத்த போறேன்னு தெரில அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன அவருக்கு சொல்றதுன்னு அப்படியே யோசிச்சுட்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பாருங்க, ஒரு வார்த்தை வந்துச்சு, டக்குன்னு அவருக்கு சொன்ன. அவர் நல்ல அனாயிட்டிங் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் சொன்னார், மறுநாள் ஃபோன் பண்ணி, எபி சோர்ந்திருந்த எனக்கு பூஸ்ட் குடிச்சா மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாரு. என்ன வார்த்தை அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணிட்டே வரேன், அவர் என்கிட்ட பேசிட்டே இருக்கார், ஜெபம் பண்றேன். என்ன சொல்றது? நான் அவருக்கு சொன்னேன், நீங்க எத்தனை முறை இயேசு ஆமென்
அற்புதர்னு பிரசங்கம் பண்ணிருப்பீங்க. எத்தனை முறை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு பிரசங்கம் பண்ணிருப்பீங்க. அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் ஆமென் மகத்துவம் நிறைந்த காரியங்களை செய்ய போறாரு. உங்க மகனுடைய திருமணம் நேர்த்தியா நடக்கும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. 2வது நாள் எனக்கு ஃபோன் பண்ணாரு. இப்போ எனக்கு ஒரு விசுவாச துளிர் வந்து இருக்கிறது. 40 வருஷமா ஓடிட்டு இருக்கிறவர். விசுவாசத்தில் தள்ளாடுதல் எல்லாருக்கும் வரும். ஊழியக்காரனுக்கும் வரும், விசுவாசிகளுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். வசனம் சொல்லுகிறது நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற வேண்டும். எப்பவுமே உங்க வாயில ஃபெய்த் கன்ஃபஸ் அதிகமாக இருக்கணும். ஃபெய்த் கன்ஃபஸ், செய்வார், நடக்கும், மாறும், வரும். இந்த ஃபெய்த் கன்ஃபஸ், ஃபெய்த் கன்ஃபஸ் அதை சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், அடிக்கடி சொல்லணும், அடிக்கடி சொல்லணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சொல்லணும், சொல்லணும், சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சவுல மண்ணெண்ணெய் இல்லைன்னா கூட அது எரியும் சொன்னா ஒரு 1/2 மணி நேரமாவது அது எரியும். எங்க வாழ்க்கையில் எரிஞ்சுது, அதான் சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற அந்த கடைசி சொட்டு வரைக்கும் கூட எரியும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஊழியத்தில் எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, டாக்டர் ரிச்சர்ட் உம்ரானை நேராக பார்க்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அவங்க நம்ம சென்னை பட்டணத்தில் காமராஜர் மெமோரியல் ஹால் தேனாம்பேட்டையில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு வந்திருந்தான். ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு வந்திருந்தான். நான் அதுக்கு போயிருந்தேன். அப்போ நான் முழு நேர ஊழியத்துக்கு வரல, வரப்போகிறேன், வேலை செஞ்சிட்டு இருக்கேன். ஈக்காடு தாங்கல்ல தான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். ஈக்காடு தாங்கல்ல கோல்டன் கிரானைட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. அதில் தான் கை நிறைய சம்பளம். எனக்கு நல்ல அப்போவே நல்ல சம்பளம், வேலை செஞ்சிட்டு இருக்கேன். ஆண்டவர் என்னை கால் பண்ணுறார். அந்த கம்பெனியில் அந்த மேல் மாடியில் தான் எனக்கு காலிங். எல்லாரும் டியூட்டி முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் நைட்டு வர முடியாதுன்றதுனால அப்போ டியூட்டி முடிச்சுட்டு நான் நைட்டில் அங்கே தங்கியிருப்பேன். மேலே மொட்டை மாடியது, அதில் தான் ஒரு பாயெல்லாம் போட்டு அங்கே படுத்திருப்போம். நைட்டில் போக முடியாதவங்களாம், அது நான், மற்றவங்களாம் தூங்குவாங்க, நான் மட்டும் பாயை தனியாக ஒரு இடத்துல போட்டு அங்கே முழங்கால நின்று ஜெபிச்சுட்டே இருப்பேன், ஜெபிச்சுட்டே இருப்பேன். எல்லாம் படுத்துருவாங்க. 10-11 மணிக்குள்ளே எல்லாம் படுத்துருவான். நான் படுக்கிறதுக்கு 2 மணி ஆகும். நல்ல பாரத்தோட ஜெபம் பண்ணுவேன். அது ஒன்று தான் என் வாழ்க்கையில் ஒரு அஸ்திபாரம். எவ்வளோ டயர்ட் இருந்தாலும் நல்லா ஜெபம் பண்ணுவேன். இன்றைக்கும் அதை செய்கிறதுனால தான் ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கார். அப்போ ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். இந்த நாட்கள் கடந்து போக ஆரம்பிச்சது. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்க ஆரம்பித்தார். ஊழியத்துக்கு அழைச்ச போது முழு நேரம் அந்த அழைப்புக்குள்ளே நான் வர ஆரம்பித்தேன். முழு நேர அந்த அழைப்புக்குள்ளே நான் வர ஆரம்பித்தேன். ஆண்டவர் நடத்துகிற விதம் இருக்குல்ல, அது வித்தியாசமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் ரிச்சர்ட் உம்ரான் வராருன்ற ஒரு செய்தி கேள்விப்பட்டு என்ன ஒரு பாஸ்டர் நீ வா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு போயிருந்தேன். நான் அங்கே பேருந்து ரிச்சர்ட் உம்ரானை நேராக பார்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். விசுவாசத்தில் தேவனை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி சாதித்த ஒரு விசுவாச வீரன் ரிச்சர்ட் உம்ரான். ருமானியா நாட்டில் ரஷ்ய அரசாங்கம் எல்லாத்தையும் தான் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்து, சபையெல்லாம் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்து, சபை நாங்க சொல்றதை தான் பிரசங்கிக்கணும், நாங்க சொல்றதை தான் பேசணும், நாங்க சொல்றதை தான் நடைமுறைப்படுத்தணும் என்கிற ஒரு திட்டத்தை வெளிப்படுத்தி எல்லா சபைகளையும் அடிமைப்படுத்த நினைத்த போது நடந்தது தான் ரிச்சர்ட் உம்ரானுடைய வாழ்க்கையின் சரிதை. அப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஒரு ஆடிட்டோரியத்தில் எல்லா பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு ஒரு பெரிய பைபிளை மத்திய பகுதியில் வச்சு அந்த பைபிள் மேல எல்லாரும் காரி துப்பிட்டு போனோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் எழும்பி போய் காரி துப்புனாங்க. பாஸ்டர்ஸ் ஒய்ஃப், பிள்ளைகள் அப்படின்னு. இதனுடைய அந்த ஆடிட்டோரியத்தின் கடைசி வரிசையில தான் ரிச்சர்ட் உம்ரான் அவங்களும் அவங்க மனைவி சவினாவும் உட்காந்துருந்தாங்க. எல்லாரும் துப்பும் போது அந்த அம்மா கேட்டாங்க. அந்த அம்மா இருதயம் உடைஞ்சு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. கண்ணில் கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குது. அப்புறம் அவரை பார்த்து கேட்குறாங்க, எல்லாரும் காரி துப்புறாங்களே, நீங்க போய் அதை எடுத்து தொடச்சி முத்தமிடக்கூடாதா அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, நான் நல்லதுதான்மா நீ சொல்ற, ஆனா நான் எழும்பி போய் அதை எடுத்து துடைத்து முத்தமிட்டா என்னை உயிரோட வைக்க மாட்டாங்க, உனக்கு நான் கணவனா இருக்க மாட்டேன், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, உயிரோட உட்கார்ந்து சாதிச்சது ஒன்றும் இல்லை, எடுத்து முத்தமிட்டாவாது எதனா சாதிக்கலாம் அப்படின்னு சொன்ன போது ரிச்சர்ட் உம்ரான் போய் அந்த வேத புஸ்தகத்தை எடுத்து எல்லாரும் துப்பின எச்சில்களை துடைத்து
கன்னத்தில் அணைத்து அப்படி முத்தமிட்டார். ரஷ்ய போர்வர் ஓடி வந்து துப்பாக்கி கட்டையால நெஞ்சில எத்தி கீழே தள்ளுறாங்க. கீழே விழுறாரு. ரிச்சர்ட் உம்ரான் அவரை கொண்டு போய் சிறையில் வைக்கிறாங்க. 24 மணி நேரம் முழு ஆடையும் களைந்து பிறந்த மேனியா ஒரு ஐஸ் ஃப்ரீஸ்ல வச்சு காதுக்குள்ள ஹெட்போனை பொருத்தி அந்த ஹெட்போன் ஒலிக்கும். 24 மணி நேரம் அது ஒலிக்கும். ஐஸ்குள்ளதான் இருக்கணும், வெளியில யாரையும் பார்க்க முடியாது. அந்த ஐஸ் ஃப்ரீஸ்குள்ள வச்சிருப்பாங்க. 24 மணி நேரம் அந்த காதுல பொருத்தப்பட்டிருக்கிற அந்த போனுக்குள்ள இருந்து சத்தம் வரும். என்ன சத்தம் வரும் தெரியுமா? கம்யூனிசம் வாழ்க, இயேசு முட்டாள், God is nowhere, கடவுளை ஆராதிக்கிறவன் காட்டுமிராண்டி. இப்படி தொடர்ந்து மாறி 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 அந்த சத்தம் காதுகளிலே ஒலித்துக் கொண்டே இருக்கும். 24 மணி நேரம் பொறுத்து இந்த குற்றவாளிகளை வெளியே கொண்டு வந்து இப்ப இயேசுவை மறுதலிக்கிறியான்னு கேட்பாங்க. அப்ப 24 மணி நேரம் பொறுத்து வெளியே வருகிற குற்றவாளிகள் வாயில என்ன தெரியுமா முணுமுணுப்பு இருக்கும்? God is nowhere, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை. ரிச்சர்ட் உம்ரான் காதுலயும் அதை வச்சு அந்த ஐஸ் ஃப்ரீஸ்ல வச்சு 24 மணி நேரம் உள்ள வச்சிருந்தாங்க. 24 மணி நேரம் முடிந்து வெளியே கொண்டு வந்து அப்படியே சரீரம் எல்லாம் துவண்டு விட்டது. இப்ப அந்த துப்பாக்கி கட்டையில தாடையை நிமிர்த்தி கேட்கிறாங்க, இயேசுவை மறுதலிக்கிறியா அப்படின்னு. ரிச்சர்ட் உம்ரான் என்ன சொன்னார் தான் தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவங்க யோசித்து இருக்கிறாங்க, இதுவரைக்கும் இப்படி நடந்ததே இல்லை, இதான் முதல் முறை, விடக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த பனிஷ்மெண்ட், அடுத்த தண்டனைக்கு நேரா கொண்டு போனாங்க. முள் கம்பிகளால ஆன பந்தை கையில வச்சு அடிப்பாங்க. உடம்பெல்லாம் ரத்தம், உடம்பெல்லாம் காயம், முதுகு, வயிறு, தலை எல்லா பகுதியிலும் காயம் ஏற்படும். அந்த காயம், ரத்த வாடைகள், ரத்தம் கொட்டும். அந்த சரீரத்தில் அடிக்கப்பட்ட சரீரத்தோட ரத்தம் கசிந்து கொண்டு இருக்க இருட்டு அறைக்குள்ள அடைத்து, இருட்டு அறைக்குள்ள பைப், ஒரு பெரிய பைப்பின் வழியாக பெரிய பெரிய ராட்சச எலிகளை உள்ளே அனுப்புவாங்க. ரத்த வாடை கொண்ட எலிகள் சரீரங்களை பிடிச்சு இழுக்கும். இரவெல்லாம் நரக வேதனை, இரவெல்லாம் மரண போராட்டம். காலையில திறந்து விட்டு கேட்பாங்களா, இயேசுவை மறுதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி. ரிச்சர்ட் உம்ரான் சொல்வாராம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னென்னவோ செய்து பார்த்தாங்க. 7 இடத்துல ட்ரில், சுவரிலே போடுகிற ட்ரில் மிஷினை கொண்டு 7 இடத்துல அவருடைய முதுகு துளையிடப்பட்டிருக்கிறது, வயிறு துளையிடப்பட்டிருக்கிறது. ட்ரில்ல கொண்டு போவாங்க கடைசி வரைக்கும். ஐயா, என் கண்ணால நான் பார்த்தேன், என் கையினால அந்த துளைகளை தொட்டு பார்த்தையா. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னென்ன தண்டனை தர முடியுமோ அத்தனை தண்டனை, அத்தனை தண்டனை. கடைசி தண்டனை, இதான உனக்கு கம்பெனின்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நாங்க கேட்டோமே அப்படின்னு சொல்லி மனித மலத்தை ஒரு தட்டிலும், மனிதனுடைய மலத்தை ஒரு தட்டிலும், மனிதனுடைய சிறுநீரை ஒரு டம்ளரிலும் பிடித்து வைத்து ரிச்சர்ட் உம்ரான் கையில கொடுத்தாங்களாம். கம்பெனின்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல, ஏசப்பா சரீரம்னா நீங்க ரொம்ப விரும்பி எடுப்பீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம்னு சொல்லி கொடுத்த போது ஒரு காரியம் கூட அவரை அசைக்கவே இல்லை. அல்லேலூயா. அதை அப்படியே கையில வாங்கி தேவன் எனக்கு தந்த இந்த ராபோஜன விருந்துக்காக ஸ்தோத்திரம் என்று கையில அவர் உயர்த்தின போது, அவர் கண்ணை திறந்து பார்த்த போது அது மலமாய் இல்ல, அது ரொட்டி துண்டாய் மாறி இருந்தது, திராட்சரசமாய் மாறி இருந்தது. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவர் பிரெட்டை பிக்கிறத அவங்க பாக்குறாங்க, ஓடி வராங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு அது மலமாய் தெரிகிறது, அவருக்கு அது என்னவா தெரிகிறது? ரொட்டி துண்டாய் தெரிகிறது. கடைசியில இரும்பு திரை நாடுகள் ஒன்று அறிவிச்சது, இந்த மனிதனை ஒண்ணுமே பண்ண முடியாது, இவன் இரும்பு மனிதன் என்று சொல்லி 14 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவரை விடுதலையாக்குனாங்க. உலக அரங்கு அவரை பார்த்து சொன்னது, a man was a faith, ஒரு விசுவாச வீரன், ஒரு விசுவாச வீரன். அவர்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்துகிறான்.
ஆண்டவர் செஞ்சாலும் ஆண்டவர் தான், செய்யலனாலும் ஆண்டவர் தான். மகிமைப்படுத்துறதுனா என்ன? செஞ்சாலும் ஆண்டவர் தான், செய்யலனாலும் ஆண்டவர் தான், தந்தாலும் ஆண்டவர் தான், தரனாலும் ஆண்டவர் தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் தந்தாலும் அவர் ஆண்டவர் தாங்க, தரலனாலும் அவர் ஆண்டவர் தான். நம்மளை வாழ வச்சாலும் அவர் ஆண்டவர் தான், வாழ வைக்கலனாலும் அவர் ஆண்டவர் தான். சிலர்லாம் வாழ வச்சாதான் யார் ஆண்டவர்னு சொல்லுவாங்க, அவர் ஆண்டவர்னு சொல்லுவாங்க. தந்தாதான். சிலருக்குலாம் எப்போ சந்தோஷம் அதிகமாக இருக்கணும், பாக்கெட் ஃபுல்லாக இருந்தாதான். பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன வராது, தோத்திரமே வராது. ஆமாம், ஆத்திரம் வரதை விட்டுருங்க, என்னவே வராது, தோத்திரமே வராது. வசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற வேண்டும். ஆமென். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? இரண்டாவது வேகமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். 11:34. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஒரு அருமையான வசனம் இது. அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள். போதும். யுத்தத்தில், வசனம் சொல்லுகிறது, யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள். என்ன யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள்? பழைய ஏற்பாட்டு காலத்து யுத்த முறைகள் வேற, யுத்தம் வேற. புதிய ஏற்பாட்டு காலத்தின் கிருபையின் நாட்களில் இருக்கிற இந்த காலத்துக்கு என்று இருக்கிற ஒரே ஒரு யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம், அது முழங்கால் யுத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை ஃபாஸ்ட் நல்லா கம்ஃபர்ட்டா உட்கார வச்சிருக்காங்க, தோத்துறோம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். சத்தம் கம்மியா வருது. அல்லேலூயா. ஆமா, எனக்கு இப்போ 50 above. 50 above அது வயசெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா வயசை சொன்னால் நீங்கள் என்ன, இப்போ நானே அந்த வயசெல்லாம் சொல்கிறது இல்லை. நானே என்னை பார்க்கும்போது நான் எனக்கு இன்னும் இளமையாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒன்றும் தெரியுமா, அந்த வயசாகிடுச்சு, பலவீனம் ஆயிடுச்சு, இதில் யாருன்னா சொன்னால், நான் ஒன்று சிலதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நம்ம பலவீனத்தெல்லாம் யாருக்கிட்டையும் பாஸ்டர்கிட்ட கூட சொல்லக்கூடாது, தெரியுமா உங்களுக்கு? நம்ம பலவீனத்தெல்லாம் ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு சுகர் இருக்குதுன்னு அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனாராம். எப்படி இருக்கு உங்கள் சுகர் லெவல் அப்படின்னாங்களாம். அவர் நல்லா தான் இருந்திருக்காரு. எப்படி இருக்கு உங்க? என்கிட்ட வந்து சொன்னார், தெரியாத சொல்லிட்டேன்ப்பா. இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் என்னை உன் சுகர் லெவல் எப்படி இருக்குது, சுகர் லெவல் எப்படி. நான் சொல்லி கொடுத்தேன், அடுத்த முறை சந்திக்கும் போது சுகரே இல்லைன்னு சொல்லிடுங்க, மாறிடுச்சுன்னு சொல்லுங்க. அப்படி சொல்றியா? பொய்யாவாதா? விசுவாசத்தில் அடிச்சு விடுங்க அப்படின்னு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற ஒரே ஒரு யுத்தம் என்ன தெரியுமா வாழ்க்கையில? முழங்கால் யுத்தம். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு டயர்டாட வந்தாலும் சரிங்க, ஒரு மணி நேரம் முழங்கால நின்று ஜெபம் பண்றதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் இல்லை. எனக்கு 2 காரியம் ரொம்ப திருப்தியா இருக்கும். ஒன்று, சுவிசேஷம் அறிவிப்பது. தெருவில் நின்று பிரசங்கம் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தெருவில் நின்று அப்படி காஸ்பல் அறிவிச்சோன்னு வச்சுங்க, அப்படி ஒரு பாட்டு பாடி 10 பேர் கூடிட்டாங்க. கிராமத்தில் பாட்டிங்கெல்லாம் கூடிரும் பயங்கரமா. ஆமா, நம்ம இந்த ஸ்டேஜில் லைட்டு போட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஆள் இல்லை, தெருவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஆள். ஸ்டேஜில் லைட்டு போடுறவன் தெருவில் வந்து நிற்க மாட்டான், அவனால அது முடியாது. ஆமென் சொல்லுங்க. அதனால் பாஸ்டர் அவங்க அப்பா அவங்க கூட, நான் சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன், அவங்க கூட நாங்கள் சேர்ந்து ஊழியம் செஞ்சுருக்கோம். பாஸ்டர் அவங்க அப்பா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா வில்லேஜ்லேயும் தெரு பிரசங்கம் பண்ண வருவாங்க, ஜீவானந்த பாஸ்டர் கூட சேர்ந்து. ஜீவானந்த அப்பா வந்து எனக்கு அறிமுகமானது பாஸ்டருடைய அப்பாவால தான். அந்த நாட்களில் தெரு பிரசங்கம் பண்ண வருவாங்க. பெரியவங்கள்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ அந்த விடலைகளை பார்த்து கற்றுக்கல. இப்போ அந்த விடலைகள் இப்போ இருக்கிறவங்களை பார்த்துலாம் கற்றுக்கலங்க. பேஸ்டே பெரியவங்களை பார்த்து முழங்கால நின்று இருந்தவங்களை பார்த்து. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள்.
ஆவிக்குரிய வாழ்க்கையின் சிறந்த யுத்தம் எது தெரியுமா? முழங்கால் யுத்தம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓசூருக்கு பக்கத்துல ஒரு 63 கிலோமீட்டர் தூரத்துல கோட்டப்பட்டின்னு ஒரு குக்கிராமம் இருக்கு. கோட்டப்பட்டி அப்படின்னு ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்துல ஒரு உன்னதமான எழுப்புதல், அந்த கிராமத்தை ஆண்டவர் இன்றைக்கு சந்தித்து ஒரு பெரிய அறுவடையை அந்த கிராமத்துக்குள்ள கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல 2004ல அந்த கிராமத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த ரிவைவல் பரிச்சு கேள்விப்பட்டு பார்க்கறதுக்காக நாங்க ஒரு 6 பேர் ஒரு 3 பைக்ல ஓசூர்ல இருந்து ஒரு 63 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு குக்கிராமம். காலையில ஒரு பஸ் போகும், போய் வந்துடும். சாயந்தரம் ஒரு பஸ் போய் வரும். அவ்வளவு ஒரு குக்கிராமம். இப்போ அது கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வராங்க. அந்த குக்கிராமத்துல ஒரு வாலிப பையனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரு வாலிப பையனை ஆண்டவர் ரட்சித்து அவனை தன்னுடைய பிள்ளையாய் மாற்றி அபிஷேகம் பண்ணி அவன் +2 முடிச்சிட்டான். மேற்கொண்டு கல்லூரியில் படிக்கலான்னு சொல்லி கல்லூரியில் எதெல்லாம் அப்ளிகேஷன் வாங்கணும்னு சைக்கிள்ல அவன் அவனுடைய குக்கிராமத்திலிருந்து கோட்டப்பட்டியிலிருந்து ஓசூருக்கு வரான். அப்படி வழியில ஒரு மரத்தடியில கொஞ்சம் சோர்வா இருக்கு, சைக்கிள் மதிப்பதுன்னு உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல ஆண்டவர் அவனோட இடைப்படுகிறார். என் ஊழியம் செய்ய வரையா? இப்ப சத்தம் கேட்குது. அந்த அசிரி சத்தம் கேட்டவனே சுத்தி முத்தி பார்க்கறான், யாரும் இல்லையே, இது ஒரு வனாந்தரமா இருக்க, யார் பேசுறா என் கூட? சத்தம் போடுறான், யார் பேசுறது அப்படின்னு. அமைதி. இன்னும் 10 நிமிஷம் பொறுத்து சத்தம் கேட்குது, என் ஊழியம் செய்ய வரையா? அப்ப அவன் ஒப்பு கொடுத்து முழங்கால் போட்டு ஆண்டவர் பேசுறதை கேட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பாஸ்டர் கூட சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறான். நாள்தோறும் அந்த தம்பி பாஸ்டர் சொல்றதெல்லாம் கேட்டு செய்ய ஆரம்பிப்பான். நாள்தோறும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு ஜோல்னா போய் மாட்டி டிராக்ஸ் எல்லாம் அள்ளி போட்டுட்டு கிராம கிராமமா போய் ஊழியம் செய்வான். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா மலை கிராமங்கள், மேடு பள்ளம் அது மாதிரி மலை கிராமங்கள்லாம் போய் வீடு வீடு வீடா டிராக்ஸ் கொடுப்பான். ஆண்டவருடைய அன்பை சொல்லுவான். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் போவான், ஊழியம் முடிப்பான், திரும்பி வருவான். அவங்க அம்மா வேற யாரும் கிடையாது, அவன் மட்டும். ஒரு சின்ன வீடு, நான் அதை பார்த்தேன். நம்ம ஆல்டரை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். அதில் ஒரு சின்ன ஜபாரை, சின்ன ஒரு மத்தியில் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு சமையல் அறை. அந்த அம்மா இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 98 வயசு மேலே ஆயிடுச்சு. அரைச்ச தலை முடியோட, முதிர்ந்த வயது, கைகள்லாம் அப்படி உதிர்கிறது. இந்த வயசுலும் ஆமாம் கண்ணாடி போட்டு வேத புஸ்தகத்தை படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நாங்கள் 2004ஆம் ஆண்டு அவங்கள போய் நேராக பார்க்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தா. போய் பார்த்தேன். அந்த ரிவைவல் அங்கே ஸ்டார்ட். அது போனேன். எப்படி தெரியுமா அந்த எழுப்புதல் வந்தது? இந்த தம்பிக்கு ஒரு பழக்கம் இருந்தது. ஊழியம் முடிச்சுட்டு வந்து அம்மா இரவில் உணவு தருவாங்க, குளிச்சு உணவெல்லாம் அருந்திட்டு அம்மா உறங்க போயிட்டாங்கன்னா இவன் ஜெபிக்க போவான். 10 மணிக்கோ 11 மணிக்கோ ஜெபிக்க போனா 2 மணி 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவான். அழுது ஜெபம் பண்ணுவான். அந்த அறையை பார்த்தேன் நான். அதில் ஒரு இந்தியா வரைபடம், ஒரு தமிழ்நாட்டின் வரைபடம், புள்ளி விவரங்கள்லாம் ஒட்டப்பட்டிருக்க சின்ன அறை தான். சின்ன அறை. அதே தான் அவனுடைய ஜெப அறை, அதே தான் அவனுடைய தங்குமிடமாவே இருக்கிறது. அது சின்ன அறை. இப்படி டெய்லி ஜெபிப்பான். காலையில் எழுந்து ஊழியம் போயிடுவான். ஒரு நாள் அவன் ஊழியம் முடிச்சுட்டு வரும்போது அவனுக்குள்ள ஒரு பாரம், இனம் புரியாத ஏதோ ஒரு பாரம். எப்ப என் தேசம் மாறப்போகுது? எப்ப என் தேசம் ஆண்டவரை அறிய போகுது? எப்ப என் தேச மக்கள் கர்த்தர் பக்கம் வர போறாங்க? இந்த பாரத்தோட வரான். ஒரு நிறை மாத கர்ப்பிணி ஒரு பெண், அவளை ஒரு குடிகார கணவன் தலைமயிரை பிடித்து தரையில போட்டு அடிக்கிறத பார்த்து ஓடி தடுக்கிறான். இவனை தடுத்தும் அந்த மனுஷன் கேட்கல. இவனை பிடிச்சு தள்ளி அவனை அப்புறப்படுத்திட்டு அடிக்கிறான். அது அவனை பாரப்படுத்துது. அப்படியே வரான் சைக்கிள்ல. வரும்போது ஒரு சப்பரத்துல எதையோ ஒன்றை வச்சு ஜனங்க தூக்கிட்டு போறாங்க. இவனுக்கு ஒரு கேள்வி எழும்புது. தன்னை அபிஷேகம் பண்ணின ஒரு தேவன் இருக்கும்போது ஜனங்கள் எதையோ அபிஷேகம் பண்றாங்களே. தன்னை தூக்கி சுமக்க ஒரு தேவன் இருக்கும்போது ஜனங்களை எதையோ தூக்கி சுமக்கிறாங்களே. ஒரு பாரம் அவனை எழுத்துக்கிறது. வீட்டுக்கு வரான். அம்மா கிட்ட சொல்றான். அம்மா சொல்றாங்க, இல்லப்பா நம்ம ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் மாறிடும். அவனால் அதை ஏற்றுக்க முடியல. அம்மா சாப்பாடு சொல்றாங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம், என் நெஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு கல்லை வச்சு அழுத்துறது போல இருக்கு, எனக்கு அழுதாதான் சரியாகும்னு சொல்லி அம்மா உறங்க போயிட்டாங்க. இவன் முழங்கால் போட்டு அழ ஆரம்பித்தான். 10 மணி 11 மணி 12 மணி 1 மணி 2 மணி 4 மணி வரைக்கும் சத்தம். அழுதுகிட்டே இருக்கிறான். தேம்பி அழறான். கதறி அழறான். பாரத்தோட அழறான். பொழுது விடிஞ்சிருச்சு. சத்தம் அடங்கிருச்சு. அம்மா ஒரு 7:30 மணி இருக்கும். ஒரு காஃபி கொண்டு வந்து கதவை தட்டுறாங்க.
அவன் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, திறக்கல. அம்மா நினைச்சாங்க தம்பி ரொம்ப நேரம் தூங்குறான் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு 10 மணிக்கு மறுபடியும் டிஃபன்லாம் கொண்டு வந்து வச்சு அவங்க கதவை தட்டுறாங்க, திறக்கல. பயம் வந்துருச்சு அம்மாவுக்கு. பக்கத்து வீட்டு ஆட்கள்லாம் கூப்பிட்டு கதவை உடைச்சு பார்த்தா நெடு முழங்கால நின்று கண்கள் திறந்த வண்ணம் இந்தியாவுடைய வரைபடத்தில் தமிழ்நாட்டில் கை வைக்கப்பட்ட வண்ணமாவே அவன் கண் திறக்கப்பட்டிருக்க அப்படியே மரித்து போயிருந்தான் அந்த 24 வயசு தம்பி ராஜா. ஜெபம் ஒன்றே வாழ்க்கையாயிருந்தது, யுத்தம் ஒன்றே அவனுக்கு வாழ்க்கையாயிருந்தது. இன்னைக்கு அதே இடத்துல ஒரு சர்ச்சை கட்டியிருக்கிறாங்க. 16,000 பேர் அங்க வராங்க ஆண்டவர் ஆராதிக்க. 16,000 பேர். அந்த சபை 40 பேரை கொண்ட சபையா இருந்த சபை இன்றைக்கு 16,000 பேர். என்ன பேக்கிங்? அந்த பாஸ்டர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் பின்புலமே முழங்கால் யுத்தம், முழங்கால் யுத்தம். ஆண்டவர் எதிலே வல்லவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். கண்ணை மூடுவோம், உடைய கண்களை மூடுவோம், தேவ பிரசன்னத்தை உணர்வோம். ஆண்டவர் இந்த நாளிலே நீங்க எதில் மாறணும், எதில் வல்லவர்களாகணும்னு விரும்புகிறாரு. விசுவாசத்தில் வல்லவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, பெனாயா செய்கைகள் எல்லாம் வல்லவனாயிருந்தானா. உங்களுடைய செய்கை விசுவாசத்திலே நீங்கள் வல்லவர்களாய் மாற வேண்டும். வலதுகரம் உயர்த்தி அர்ப்பணிங்க. முழங்கால் யுத்தம் பண்ணுகிறதிலே நீங்கள் வல்லவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவர் உங்களை இன்னைக்கு அதுதான் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆமென் ரகபோத் சபையா இந்த சபை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த சபைகளை ஸ்தாபித்த அருமையான தேவ மனிதர் செல்வகுமார் ஐயா அவர்களை நான் தனிப்பட்ட விதங்களில் அறிந்திருக்கிறேன். அவரோடு தங்கியிருந்திருக்கிறேன் பல நாட்கள். பாஸ்டரோட 3 நாள் அவங்க வீட்டில் நான் தங்கியிருந்திருக்கிறேன். அப்பெல்லாம் அவரை எழுந்து பார்த்திருக்கிறான். இரவில் எழுந்து நெடுமுழங்கால நின்று செபிக்கிற ஒரு ஆமென் தேவ மனிதர். அவரால் ஆரம்பிக்கப்பட்ட சபை இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் எழும்பி ஆமென் இந்த ஜெபத்தில் அந்த மகத்துவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஒரே ஒரு கூட்டம் என்ன தெரியுமா? விசுவாச சந்ததி. ஆண்டவர் எதிர்பார்க்கிற இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா? முழங்கால் நின்று யுத்தம் பண்ணுகிற கூட்டம். நான் இருப்பேன் ஆண்டவர் அதுக்குள்ள நீங்க சொன்னா உங்க வலது கரத்தை உயர்த்தி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாம். நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன், பாஸ்டர் கையில கொடுக்க போறேன். ஆண்டவர் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியாய் நாங்கள் இருப்பதற்கு தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை செய்து போகிறேன். கனத்தை நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி 2 காரியங்களில் நாம் வல்லவர்களாய் மாற வேண்டும். ஒன்று, விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற வேண்டும். 2வது, ஜெப வாழ்க்கையிலே நாம் யுத்தத்திலே வல்லவர்களாய், ஜெப யுத்தம் முழங்கால் யுத்தத்திலே வல்லவர்களாய் மாறும்போது எப்பேற்பட்ட சவால்களையும் மேற்கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுப்பார். நல்ல கரங்களை உயர்த்தி எல்லாரும் எளிமையாக இருக்கலாம். ஒரு 2 நிமிடத்தில் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய அப்பா எழுதின இந்த பாடலில் ஆபிரகாமின் தேவன் நம் தேவன் என்று சொல்லி அந்த ஒரே ஒரு அடியை மாத்திரம் நம்ம பாடி நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன் நீதிமானின் ஆசிகள் பெற்றான். ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன் நீதிமானின் ஆசிகள் பெற்றான். விசுவாச மார்க்கத்தாலே ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆசிகளை சுதந்தரிப்போ. விசுவாச மார்க்க கைத்தட்டி பிள்ளைகளை ஆசிகளை சுதந்தரிப்போ. நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். கடைசியா ஒரு முறை கூட ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன் நீதிமானின் ஆசிகள் பெற்றான். ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன் நீதிமானின் ஆசிகள் பெற்றான். விசுவாச மக்களாலே ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆசிகளை சுதந்தரிப்போ.
விசுவாச மார்க்கத்தாலே ஆபிரகாமின் ஆசிகளை சுதந்தரிப்போ ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் ஹல்லேலூயா. போன வாரத்திலும் ஆபிரகாமை குறித்து தான் நம்ம தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்களும் நானும் ஆபிரகாமின் சுகந்தராயும் சந்ததியாயும் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த விசுவாசமும் இந்த எபிரேயர்ல நம்ம வாசிக்கிற யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். அந்த முழங்கால் யுத்தத்தில் வல்லவர்களாய் கர்த்தர் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துக போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான வாரமா இருக்கிறது அப்பா. இந்த வரப்போகிற தேர்தல் அமைதலாய் சமாதானமாய் எந்த வன்முறையும் இல்லாதபடிக்கு நீதியும் நேர்மையுமாய் நடக்க போவதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த வெயில் அகோரத்தை கர்த்தர் தனித்து போட்டு மேக ஸ்தம்பத்தை அனுப்பி ஒரு கோடை கால மழையை கர்த்தர் கொடுப்பீராகப்பா. எங்கள் கண்கள் காண நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். எலியா பாடுள்ள மனிதன் ஜெபிக்கும் போது மழை நிறுத்தவும் மழை பெய்யவும் முடியும் என்றால் நாங்களும் பாடுள்ள மனிதர்கள் தான். ஆனால் நாங்கள் ஜெபிக்கிறோம், வானம் திறக்கப்படுவதாக, மழை வருவதாக, மேக ஸ்தம்பம் ஆண்டவரே பரவலாய் மூடும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 3 அல்லேலூயா நல்ல சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லவர்கள், முழங்கால் யுத்தத்தில் வல்லவர்கள். God bless you. God bless you. Praise the Lord.